அவர்களே கட்டு கட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்கள், இலக்கியவாதிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 4வது ஆண்டாக மிக சிறப்பாக இந்த புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்து 2வது நாளான இன்று 2ஆம் அமர்வில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் உதவி ஆணையர் கலால் திருமதி பரிமலா தேவி அவர்களே, இதற்கு முன்பாக ஒரு ஆடல் கலையை அற்புதமாக நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் மிக சிறந்த ஒரு பேச்சு கலைஞராகவும் விளங்கிய அருமை தோழி முனைவர் நர்த்தகி நடராஜ் அவர்களே, இந்த அமர்வில் எனக்கு பிறகு உங்களோடு பேச இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமியின் விருது பெற்ற எழுத்தாளர் திருமிகு இமயம் அவர்களே, எனக்கு பிறகு பேச இருக்கக்கூடிய திரைக்கலைஞர் திருமிகு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே, மக்கள் இசை கலைக்குழு நடைபெற இருக்கின்றது. அதில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய திருமிகு செந்தில் கணேஷ் மற்றும் திருமிகு ராஜலட்சுமி அவர்களே, அதற்கு பிறகு சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கருப்புசாமி ஆட்டம் நிகழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய தோழர்களே, இந்த அமர்வு முடிந்ததும் நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம் உதவி இயக்குனர் ஊராட்சி திருமிகு ரா முருகேசன் அவர்களே, எங்களுக்கு நினைவு பரிசை வழங்கிய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திருமிகு ஆர் கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே சகோதரியே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பல புத்தக கண்காட்சிகளுக்கு சென்றிருக்கின்றேன். இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது, 2K கிட்ஸ்னுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் வேற லெவல். மிக சிறப்பாக இந்த புத்தக காட்சியை வடிவமைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாவட்டம் தோறும் இத்தகைய கண்காட்சிகளை நடத்துவதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு 4வது வருடமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருடம் முழுவதும் 360 நாட்களும் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு நகரத்தில் புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு எழுத்தாளர் பேசிக்கொண்டே இருக்கிறார், வாசகர்கள் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள், நூல்களை வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இத்தகைய ஒரு அறிவு சமூகத்தை கட்டமைப்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து இத்தகைய கண்காட்சிகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. எனவே இத்தகைய சிறப்பு மிகு கண்காட்சியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும், இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பல வாரங்களாக பல மாதங்களாக உழைத்து கண்முன்னே அதனுடைய நல்ல விளைச்சலை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய்த்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த தலைப்பை நான் தந்துவிட்டேன். தந்த பிறகு கற்ற
என்கின்ற அபாயம் இந்த தலைப்பு என்பதும், சற்று பிசகினாலும் அது வேறொரு பொருளை தந்துவிடும் என்கின்ற அபாயத்தையும் நான் உணர்ந்திருக்கின்றேன். நூலும் நூல் சார்ந்த மனமும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றே நான் கருதுகின்றேன். நூலும் நூல் சார்ந்த மனமும் என்பது இந்திய சமூகத்தில் மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு. இதை இப்படியும் புரிந்து கொள்ளலாம். புத்தகங்களும் புத்தகம் சார்ந்த மனமும் என்பது மிக அவசியமான ஒரு போக்கு. வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல, முல்லை முள்ளால் எடுப்பதை போல, நூல் சார்ந்த சிந்தனைகளை நூலால் தான் வெட்டி அறுக்க முடியும் தோழர்களே. ஆகவேதான் நூலும் நூல் சார்ந்த மனமும் புத்தகமும் புத்தகம் சார்ந்த மனமும் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்திலே இலக்கியத்தின் வழியாக, சமூகத்தினுடைய வழியாக, சமூக இயலின் வழியாக, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழியாக, பெண்களினுடைய வழியாக உங்களிடத்திலே உரையாடலாம் என்று நான் கருதுகின்றேன். இன்று நூலும் நூல் சார்ந்த மனமும், இதை புத்தகங்களும் புத்தகங்கள் சார்ந்த ஒன்றாக நாம் புரிந்து கொள்ளலாம். முதலில் நூல் என்பதற்கு முன்பதாக நாம் மனம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது ஒரு உறுப்பு அல்ல. மனம் என்பது ஒரு கற்பனை கற்பிதமும் அல்ல. மாறாக அது ஒரு கூட்டு சிந்தனைகளுடைய ஒரு தொகுப்பாக மனம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், அது நம்முடைய சிந்தனையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. சிந்தனைகளுடைய தொகுப்பாக மனம் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய சிந்தனை எப்படி அமைய வேண்டும், சிந்தைகளினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய மனம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். நாம் எதை சிந்திக்கின்றோமோ அதைத்தான் சொல்கிறோம். நாம் எதை சொல்கிறோமோ அதைத்தான் செய்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் அமையும். நாம் சிந்திக்கின்றவை, நாம் சொல்கின்றவை, நாம் செய்கின்றவை எல்லாம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அது வாழ்த்திருக்கக்கூடிய மனம் என்பது மிக சிறப்பாக அமைய வேண்டும். இந்த மனதை சமநிலைப்படுத்த வேண்டும், மனதை சரியாக்க வேண்டும். இப்படி சிந்தனைகளுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது சமன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அது எதனால் சாத்தியம் என்று சொன்னால், அது புத்தகங்களின் வழியாக மட்டுமே சாத்தியம். வெறும் புத்தகங்களை கண்காட்சியிலே வைத்து வெறும் பார்வையாளராக அல்லது வெறும் பார்வைக்கு மட்டும் கடந்து போகின்ற ஒன்றாக இல்லாமல், அவை நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மனதை சரிப்படுத்துகின்ற ஒன்றாக, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மனதை சமன்படுத்துகின்ற சரிப்படுத்துகின்ற ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். இப்படி நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கையையும் சரிப்படுத்துகின்ற ஒன்று எது என்று சொன்னால், அது புத்தகங்களும் புத்தக வாசிப்பும் தான். நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகின்ற இந்த மனம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? இந்த சூழலில் நம்முடைய மனம் என்பது எப்படி இருக்கின்றது? ஏன்னா மனம் சரியாக இருந்தால்தான் சிந்தனை சரியாக இருக்கும். நம்முடைய சிந்தனை சரியாக இருக்க வேண்டுமானால் நம் நூல்களை வாசிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய மனம் இன்றைய சூழலில், இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அது இந்த மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்து சென்னையிலே வாழ்கின்ற ஒரு கவிஞர், இளம்பிறை என்ற ஒரு கவிஞர், அவர் ஒரு கவிதையிலே எழுதுகின்றார், மாநகர் வந்து சேர்ந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. மாநகர் வந்து சேர்ந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு வந்தாயிற்று.
என்னுடைய மனதை மட்டும் எப்படி கொண்டு வருவது என்று எழுதியிருப்பார். நம்முடைய மனம் என்பது உலகத்திலேயே விசித்திரமான ஒன்று. அந்த மனதை நாம் செலுத்துகின்ற வழி மிக சிறப்பானதாக இருந்தால் அது சிறப்பானதாக இருக்கும். அது நேர்மை தவறியதாக இருந்தால் அது நேர்மை தவறியதாக இருக்கும். இன்றைக்கு கல்விக்காக மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய தொகை 2200 கோடியை தர மறுக்கிறது. மேற்கு வங்காளத்திற்கு தர மறுக்கிறது. கல்வியை கற்றால் ஒரு நாடு வளரும் என்பதும் பெண்கள் வளருவார்கள் என்பதும் நாம் கண்டறிந்த உண்மை. ஆனால் சிலருடைய மனம் என்பது கல்விக்கு தொகையை தர மறுக்கின்ற ஒரு மனமாக இருக்கின்றது. நாம் கட்டுகின்ற வரியை நமக்கு திருப்பி தர மறுக்கின்ற மனமாக அது இருக்கின்றது. நம்முடைய தாய்மொழியை விட சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்குகின்ற தொகை அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய மாநிலத்தில் இந்தியை திணிக்கின்ற ஒரு மதமாக மனம் இருக்கின்றது. வெங்காய விலை கூடி போச்சு அப்படின்னு கேட்டா சாம்பார்ல எதுக்கு வெங்காயத்தை போடுறீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு மனமாக அது இருக்கிறது. கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்து விட்டது என்று கேட்டால் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க என்று சொல்கின்ற ஒரு மனமாக அது இருக்கின்றது. இதே சமயத்தில் இப்படி இருக்கக்கூடிய இந்த மனம் இயற்கை பேரிடர் சமயத்தில் நமக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை தர மறுக்கின்ற மனமாக அது இருக்கிறது. எப்பொழுதும் நம்முடைய கல்வி உரிமையை, நம்முடைய மாநில சுயாட்சி உரிமையை பறிக்கின்ற மனங்களாக இங்கே இந்திய சமூகத்திலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற காலத்தில் நாம் எப்படி வாழ்வது? கல்வி உரிமையை எவ்வாறு அடைவது? பெண் விடுதலையை எவ்வாறு அடைவது? ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடுதலையை அடைவது எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட மனங்களுக்கிடையே, இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கிடையே நாம் ஒரு மாற்று மனதை, மாற்று சிந்தனையை உருவாக்க வேண்டிய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த மாற்று சிந்தனையை, மாற்று மனதை உருவாக்கக்கூடிய இடத்தில் எவை இருக்கின்றன என்று சொன்னால் புத்தகங்கள் இருக்கின்றன. இதற்கு முன்பு ஆடல் கலையில் வல்லவராகிய நர்த்தகி அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒன்று சொன்னார். திருநங்கைகளுக்கான வரவு திட்ட அறிக்கையை இப்பொழுது நான் முதல்வரிடத்திலே அளித்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார். திருநங்கை என்ற பெயர்களுக்கு முன்னால் அவர்களை எந்த பெயரால் நாம் அழைத்தோம் என்பது நமக்கு தெரியும். அவர்களை எண்களிட்ட காலம் இருக்கிறது, எண்களின் பெயரால் அழைத்த காலம் இருக்கிறது, அவர்களை இழிவுபடுத்துகின்ற சொல்லால் அழைத்த காலமும் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் திருநங்கை என்ற வார்த்தையை முதலில் அவர்களுக்கு பயன்படுத்தியவர் யார் என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் அவர்கள். 2008 திருநங்கை நல வாரியம் என்ற ஒன்றை அமைத்தவர் முதலில் இந்தியாவிலேயே டாக்டர் கலைஞர் தான். இப்படி திருநங்கைகளுக்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் திருநங்கை என்ற வார்த்தையை அரசியல் ஆவணங்களிலும் அரசு ஆணைகளிலும் பயன்படுத்த வலியுறுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த இலக்கியம் இருக்கிறது அல்லவா, திராவிட இயக்கம், திராவிட இலக்கியம், திராவிட இயக்கத்திலிருந்து திராவிட இலக்கியம் பிறந்ததா, திராவிட இலக்கியத்தின் வழியாக திராவிட இயக்கம் தோன்றியது என்று பார்க்கின்ற பொழுது இரண்டுமே ஒரே காலகட்டத்தில் ஒன்றாக நிகழ்ந்த ஒரு அற்புதம் என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி இலக்கியங்கள் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கின்றன, ஒரு அமைப்பை கட்டமைக்கின்றன, நமக்கான ஒரு கோட்பாட்டை, ஒரு கொள்கையை கட்டமைப்பதிலே இலக்கியங்கள் மிக பெரும்பான்மையான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றன. ஆக ஒரு மனம் என்பது இந்தியாவினுடைய மக்களை அப்படியே நசுக்கிவிட பார்க்கின்ற ஒரு மனமாக இருக்கின்றது. இன்னொரு சமயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக ஒலிக்கின்ற ஒரு குரலாக, ஒலிக்கின்ற ஒரு மனமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமைகளுக்காக பேசுகின்ற மனம் அது எதனுடைய அடிப்படையில் அமைந்தது என்று சொன்னால் அது
இலக்கியத்தின் அடிப்படையிலே அல்லது நூல்களின் அடிப்படையிலே அமைந்தது. மக்களை ஒடுக்குகின்ற குரல் என்பது எதன் அடிப்படையில் அமைந்தது என்று சொன்னால் அதுவும் நூலின் அடிப்படையில் தான் அமைந்தது. நூலுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் இங்கே எல்லோரும் நன்கு அறிவோம் தோழர்களே. ஆக இப்படிப்பட்ட மனங்களை சரிப்படுத்த வேண்டிய அல்லது சமன்படுத்த வேண்டிய பங்கு யாருக்கு பெரும்பாலும் இருக்கிறது என்று சொன்னால் புத்தகங்களுக்கு தான் இருக்கின்றது. இந்த புத்தகங்கள் எதனுடைய தொகுப்பாக இருக்கின்றன? ஏற்கனவே வாழ்ந்து முடித்தவர்களுடைய அனுபவங்களினுடைய தொகுப்பாக அது இருக்கின்றது. ஏற்கனவே போராடிய மக்களுக்காக போராடிய வீரர்களினுடைய ஒரு போராட்ட வரலாற்றை உடைய ஒரு தொகுப்பாக இருக்கின்றது. மக்களின் விடுதலைக்காக போராடிய ஒரு மக்களினுடைய குரலாக அந்த எழுத்துக்கள் இருக்கின்றன, அந்த நூல்கள் இருக்கின்றன. நம்முடைய உரிமையை பறைசாடுகின்ற ஒன்றாக நூல்கள் இருக்கின்றன. பொது உடைமை இலக்கியத்தை நாம் எங்கிருந்து கற்கின்றோம், எதிலிருந்து பெறுகிறோம் என்று சொன்னால் அது ரஷ்ய இலக்கியங்களிலிருந்து நாம் பெறுகின்றோம். ஒரு அரசியல் தெளிவை, ஒரு அரசியல் தெரிவை நாம் எங்கிருந்து பெறுகின்றோம் என்று சொன்னால் நமக்கு முன்னரே இருக்கக்கூடிய அனுபவங்களில் இருந்து, தொகுப்புகளில் இருந்து நாம் பெறுகின்றோம். நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அரசியல் பாதை எது, நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய அரசியல் பாதை எது என்ற ஒரு வழிமுறையை நமக்கு காட்டுபவை இந்த புத்தகங்கள், இந்த நூல்கள். ஆக இரண்டு மனங்கள் இந்த இந்திய சமுதாயத்தில் செயல்படுகின்றது. அது ஒன்று மக்களை ஒடுக்குகின்ற ஒரு மனம், மக்களை விடுதலை ஆக்குவதற்காக பேசுகின்ற ஒரு மனம். நாம் எந்த பக்கம் நிற்பது, நாம் நீதியின் பக்கம் நிற்பதா அல்லது அநீதியின் பக்கம் நிற்பதா, நாம் சரிவின் பக்கம் நிற்பதா அல்லது தவறின் பக்கம் நிற்பதா என்ற அறிவை நமக்கு தருவது எது என்று சொன்னால் நூல்கள் தான் அந்த சரி என்பதை நமக்கு தருகின்றன. ஆகவே நூல்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் சரிபாதி இடத்தை பங்கு போட்டுக் கொள்கின்ற ஒன்றாகத்தான் எப்பொழுதுமே நூல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன தோழர்களே. அப்ப இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கின்ற ஒரு புத்தகங்களை ஒரு பார்வையாக அல்லது ஒரு கண்காட்சியாக மட்டும் கடந்து போகாமல் நம்முடைய மனதை சமன்படுத்துகின்ற ஒன்றாக அல்லது நம்முடைய மனதை கூர்மைப்படுத்துகின்ற ஒன்றாக அல்லது நம்முடைய மனதை ஓர்மைப்படுத்துகின்ற ஒன்றாக மாற்றுகின்ற வல்லமை எதற்கு உண்டு என்று சொன்னால் இந்த புத்தகங்களுக்கு தான் உண்டு. இந்த புத்தகங்களை எதை படிப்பது, அவை எவற்றை உள்ளடக்கமாக கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்த்தால் நாம் வெறும் வாசிப்பு என்பதை ஒரு வாசிப்பாக மட்டுமே சுருக்கி விடாமல் அது வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல்களையே காட்டுகின்ற ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். வசந்தி தேவி அம்மா அவர்கள் நேற்று நம்மை விட்டு, இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்து போனார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பல்கலைக்கழக துணை வேந்தராகவும் தமிழ்நாடு பெண்கள் வாரியத்தினுடைய பெண்கள் ஆணையத்தினுடைய தலைவராகவும் விளங்கியவர், ஒரு சிறந்த கல்வியாளராக, ஒரு மனிதநேயம் மிக்கவராக விளங்கியவர். பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு அமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமையை நிலைநாட்டியவர் அம்மா வசந்தி தேவி அவர்கள் ஒரு புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் நலிந்தோர் நலனுக்காக ஒரு வாழ்வின் அர்ப்பணிப்பு, 70 ஆண்டு கால அறப்போர் என்ற ஒரு நூல். அதை யாரை பற்றிய ஒரு நூல் என்று சொன்னால் PS கிருஷ்ணன் என்ற ஒரு IAS அதிகாரி பற்றிய ஒரு நூல். அவரிடம் ஒரு 43 கேள்விகளை கேட்டு அதற்கு பதிலாக பெற்று ஒரு 600 பக்கங்களில் எழுதப்பட்ட ஒரு நூல். PS கிருஷ்ணன், அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அது அந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 1956 அவர் IAS அதிகாரியாக ஆந்திர மாநிலத்தில் பதவியேற்று 1991 வரை பணிபுரிந்திருக்கின்றார். பணி ஓய்வு பெற்ற பிறகும் கூட ஒரு 70 ஆண்டு காலம் அவருடைய போராட்டங்கள் என்பது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்கப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமையை, அவர்களுக்கான கல்வியை, அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் எப்படி பெற்றுத் தருவது என்பது குறித்து அந்த நூலிலே அவர் எழுதியிருக்கின்றார். அவர் ஒருவரை கேரளாவை சார்ந்தவர்.
ஒரு கோவிலில் போயிட்டு பிரசாதம் வாங்கும்போது அவருக்கு பிரசாதம் கொடுக்கிறார்கள். சின்ன வயசு, ஒரு 7-8 வயசு. அவர் கூட வந்த அவருடைய நண்பர் அவருக்கு அந்த பிரசாதத்தை தர மறுக்கிறாங்க. அப்பதான் இதுக்கு வந்து அந்த தீண்டாமை அப்படின்ற ஒரு எண்ணம் உருவானது. தீண்டாமைக்கு எதிராக போராட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவானது அப்பொழுதுதான். நாராயண குரு அவர்களுடைய ஒரு சொல்லை அவரை ஒரு வேதமாக அவர் பின்பற்றுகிறார். என்ன என்று சொன்னால், சாதியை சொல்லாதே, சாதியை கேட்காதே, சாதியை சிந்திக்காதே என்ற ஒரு சொல்லை அவர் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுகின்ற ஒரு வரியாக அதை சொல்லுவார். அவர் அந்த நூலில் எழுதியிருக்கிறாரு பல்வேறு சம்பவங்கள். நீங்க இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சட்டத்தை உருவாக்குவதிலே மிகப்பெரிய பங்களிப்பு யாருக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய PS கிருஷ்ணன் அவர்களுக்கு இருந்திருக்கு. அது எப்படி அந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்பு சமுதாயத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தன அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லுவது என்று சொன்னால், நம்முடைய நாகை மாவட்டத்திலே நம்முடைய கீழ் வெண்மணியிலே 1968 நடந்த அந்த கீழ் வெண்மணி படுகொலை இருக்கிறது அல்லவா, அந்த படுகொலையை பற்றி அவர் சொல்கின்றார். அதற்கு மறுநாள் மறு வருடம் 1969 ஆந்திராவில் ஒரு பொடிசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு நபரை மாட்டு வண்டியினுடைய சக்கரத்தில் இழுத்துட்டு போய் கொலை பண்றாங்க. அப்ப அப்போதிலிருந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வன்கொடுமைக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அவர் ஆணையத்தை வலியுறுத்துகின்ற பொழுதுதான் 1989 அந்த ஒரு சட்டம் ஒன்று வருகிறது. மிக முக்கியமாக மண்டல் கமிஷன், கிடப்பில் இருந்த மண்டல் கமிஷன் 1980 கிடப்பில் இருந்த அந்த மண்டல் கமிஷனை தேடி கண்டுபிடிச்சி அதற்கான வரைவு ஒரே நாள் பதில் அனுப்பி அந்த வரைவை சட்டமாக அமல்படுத்துவதில் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்குது. ரேஷன் கடைகள்ல வந்து மிக குறைந்த விலையில ஏழைகளுக்கு அரிசி போடுறாங்கல்ல, அதை முதல்ல இவர் கொண்டு வந்தவர் 1960 யாருன்னு கேட்டால் டாக்டர் PS கிருஷ்ணன் அவர்கள். இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் எல்லோருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த PS கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மனிதர். அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நம்ம உள்ள வந்து அப்படியே உருகி போகுது. ஒரு மனிதன் எப்படி அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார் என்று அந்த புத்தகத்தின் வழியாக நாம் பார்க்கின்றோம். அதுல 4 பேர் சொல்றாங்க. 1956 பேட்ச்ல 4 பேர், PT சர்மா அப்படின்ற ஒருத்தர், பூபேந்திர சிங் அப்படின்ற ஒருத்தர், இன்னொருத்தர் RS சங்கரன், அவரோடு சேர்த்து 4 பேரும் சமூக நீதிக்காக இந்தியாவிலே போராடிய ஒரு IAS அதிகாரிகள் என்று அந்த நூலிலே குறிப்பிடப்படுகிறது. இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு செய்தியை பார்த்துருக்கலாம். மும்பையில் IPS ட்ரைனிங் முடித்த ஒரு 25 இளம் அதிகாரிகள் வந்து நடிகர் அமீர் கானை போய் பார்க்குறாங்க. ஏன் வந்து IPS முடித்தவர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய நடிகர் அமீர் கானை சென்று பார்க்கிறார் என்று சொன்னால், அமீர் கான் 2000 ஒரு படத்தில் IPS ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறார். அந்த படத்தினுடைய தாக்கத்தினால தான் இந்த மாணவர்கள் படித்து IPS அதிகாரிகளா வந்திருக்கிறாங்க. அதனால போயிட்டு பார்க்குறாங்க. அப்ப இந்த 1956 இவர் PS கிருஷ்ணன் என்பவர் IAS முடித்து மக்களுக்காக போராடுகின்ற அந்த வாழ்க்கையை பார்த்தவுடனே அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஆட்சி பணி அதிகாரிகள் எல்லாம் அவரை போல வர வேண்டும் என்று சொல்லி இந்தியாவுடைய பல பகுதிகளிலே, பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு மாவட்டங்களில் அவர்கள் இந்திய ஆட்சியாளர்களாக பணிபுரிந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்தது அந்த நூலிலே வசந்தி தேவி அவர்கள் குறிப்பிடுகின்றார். நாகை மாவட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு இன்னொரு நினைவு வருகிறது. இந்த மண்ணிலே நான் நிற்பதற்கு மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஏனால் மன்னனூர் மணியம்மாள் வாழ்ந்த ஒரு இடம் அல்லவா. மன்னனூர் மணியம்மாவை பற்றிய செய்தி நமக்கு வாய்மொழியாகவோ இல்லை நாட்டுப்புற பாடல் வழியாக மட்டும்தான் தெரிகிறது. நாகை தாலுகா கிசான் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை ஏற்படுத்தி இந்த பகுதிகளில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலும், நாகப்பட்டினத்திலும், திருவாரூரிலும் பண்ணை அடிமை முறைக்கு எதிராக, சாதிய கொடுமைகளுக்கு எதிராக, விவசாய கூலிகளுக்கு ஆதரவாக போராடிய மிக சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் விளங்கியவர் மணலூர் மணியம்மாள்.
பொழுது சற்றேறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அவர்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நாம் எல்லோரும் இப்பொழுது என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதில் ஒரு பகுதி கூட நம்மால் வாழ இயல முடியவில்லையே என்று நாம் குற்ற உணர்ச்சி கொள்கின்ற வகையில் அவருடைய பணிகள் மிக சிறப்பாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 1980 ராஜன் கிருஷ்ணன், எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் பாதையை படிந்த அடிகள் என்ற ஒரு நூல் வழியாகத்தான் மணலூர் மணியம்மாவை பற்றி நமக்கு சொல்கின்றார். அப்படி பெண்கள் கூட விடுதலை போராட்ட வீரராகவும் விவசாய கூலிகளுக்கு ஆதரவாகவும் பண்ணை அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் சாதி கொடுமைக்கு எதிராகவும் போராடிய வரலாறுகளை நாம் படிக்கின்ற பொழுது நம்முடைய மனநிலை என்பது அல்லது நம்முடைய மனம் என்பது நாம் யாரும் பக்கம் நிற்க வேண்டும் என்ற ஒரு சரியை நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல தோழர்களே, புத்தகங்கள் நம்மை வழி நடத்துகின்றன. எதை நோக்கி வழி நடத்துகின்றன அல்லது யாரை நோக்கி வழி நடத்துகின்றன என்று பார்க்கின்ற பொழுது அது மானுடத்தை நோக்கி நம்மை வழி நடத்துகின்றது, அன்பை நோக்கி நம்மை வழி நடத்துகின்றது. ராஜ் கௌதமன் என்று ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அன்பு என்கின்ற கலை. புத்தகத்தின் பெயர் அன்பு என்கின்ற ஒரு கலை. அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். ஜெர்மனி நாட்டை சார்ந்த எரின் ஃபரோக் அப்படின்ற ஒரு எழுதினிய ஒரு நூலை மொழிபெயர்த்திருக்கிறார். ஆண் பெண், அதில் ஆண் பெண் இருவருக்கும் இடையிலான அன்பு அது எவ்வளவு பொறுப்பு மிக்கது, எவ்வளவு மதிப்பு மிக்கது, எவ்வளவு ஆளுமை மிக்கது, எவ்வளவு சிந்தனை மிக்கது என்பதை பற்றி அந்த நூலிலே அவர் விவரித்து சொல்கின்றார். ஆண் பெண் இருவருக்கும் இடையில் அந்த அன்பை புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் நம்முடைய மனதை சரிப்படுத்திக் கொண்டு சமூகத்திலே அத்தகைய ஒரு அன்பான ஒரு சமூகத்தை நாம் ஏற்படுத்த முடியும். அன்பு என்பது ஒரு கலை. அன்பு என்பதனுடைய கோட்பாடு மனித இருத்தல் இயலினுடைய தடையாக இருக்கக்கூடியதற்கு விடை அன்பு என்று அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகின்றார். அன்பினுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் அது ஒரு சகோதர அன்பாக, ஒரு தாயினுடைய அன்பாக, அல்லது ஒரு சுயம் சார்ந்த அன்பாக, அல்லது இறைமை சார்ந்த ஒரு அன்பாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த அன்பு என்கின்ற கலை, இந்த நூலை படிக்கின்ற போதுதான் விருப்பு வெறுப்பற்ற ஒரு சமூகத்தை, அன்பான ஒரு சமூகத்தை நாம் எப்படி கட்டி எழுப்ப முடியும் என்ற ஒன்றை நாம் தேடி கண்டறிவதற்கு அந்த புத்தகம் ஒரு வழியாக இருக்கின்றது. நண்பர்களே, நூல் என்பவை வெறும் சாதாரண நூல்கள் மட்டும் அல்ல. அது நமக்கு ஒரு ஓர்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது, ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சரி தவறு என்ற ஒரு ஊசலாட்டத்தில் நின்று பிறகு சரியின் பக்கம் நாம் நிற்பதற்கு அது உதவுகின்றது. மராத்தியத்தில் ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு சுயசரிதை ஒன்றை எழுதினார். அந்த சுயசரிதையில் அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், நான் என்னுடைய சாதியை சார்ந்தவன் ஒரு குற்றம் இழைத்து விட்டால் அவனுக்கு தண்டனை தருகின்ற தீர்ப்பை நான் எழுதுகின்ற பொழுது என்னுடைய பேனாவின் உள் ஒரு நிமிடம் நின்று தயங்குகிறது என்று அப்பாலஜிஸ்ட் லிட்ரேச்சர் என்ற வகையின் கீழ் அவர் அந்த வாக்குமூலத்தை அளிக்கின்றார். அப்ப எவ்வளவு பெரிய நீதிபதியாக இருந்தாலும் கூட அது சாதியின் அடிப்படையிலான அல்லது மதத்தின் அடிப்படையிலான அல்லது பொருளாதாரத்தின் அடிப்படையிலான வகையிலே அவர்கள் தீர்ப்பு அளிக்கிறார்கள் என்பதை அந்த நீதிபதியினுடைய வாக்குமூலம் ஒரு சாட்சி. அப்ப இங்க நீதி யாருக்காக இருக்கிறது? நீதி எங்கிருந்து பெறப்படுகிறது? அநீதி எங்கே சுட்டெரிக்கப்படுகிறது? அதற்கான சாத்தியப்பாடுகளை நமக்கு கையளிப்பவை எவை என்று சொன்னால் புத்தகங்கள் தான் நண்பர்களே. நேற்று கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்ததை உங்களுக்கு தெரியும். சாதியின் பெயரால் மக்களை கொன்றொழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சாதியத்தை கேள்வி கேட்கின்ற மனோதிடம்
நமக்கு அளிப்பவை எவை என்று சொன்னால், சாதிக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் மக்களும் எழுதிய நூல்களினுடைய வழியாகத்தான். நின்று கொடுத்த நீதி என்று வெண்மணி நிகழ்ச்சியை பற்றிய, வெண்மணி படுகொலையை பற்றிய ஒரு புத்தகம், மயிலை பால் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம். எப்படி கூலி கேட்டதற்காக 44 பேர் ஒரு குடிசையில் வைத்து எரிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு ஒரு பதிவை, அதனுடைய தீர்ப்பை முழுதாக நமக்கு சொல்லுகின்ற ஒரு ஆவணம் என்று சொன்னால் அது நின்று கொடுத்த நீதி. அப்ப இந்த புத்தகங்களை வாசிக்கின்ற போதுதான் நாம் மக்களுக்காக பேச வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களுடைய பக்கம் நிற்க வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனைகளுடைய தொகுப்பு ஏற்படுவதற்கு இவை காரணமாக அமைகின்றன நண்பர்களே. அப்ப நாம் எதற்கெல்லாம் போராட வேண்டி இருக்கிறது? வர்க்கத்திற்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது, நம்முடைய உரிமைகளுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது, சாதியத்திற்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது, பெண்களின் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகளுக்கு எதிராக, படுகொலைகளுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது. இந்த ஆற்றலை எல்லாம் நமக்கு தரக்கூடியவை எவை என்று சொன்னால் முன்னோர்களுடைய கருத்துக்களும் முன்னோர்களுடைய போராட்ட வரலாறும். நம்முடைய இலக்கியங்கள் முழுவதும் போராட்ட வரலாறுகள் வரிசை கட்டி நிற்கின்றன. அது கருப்பறிஞ இலக்கியமாக இருந்தாலும் சரி, ரஷ்ய இலக்கியமாக இருந்தாலும் சரி, தலித் இலக்கியமாக இருந்தாலும் சரி, எந்த திராவிட இலக்கியமாக இருந்தாலும் சரி, நமக்கு அவை ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன நண்பர்களே. இப்படி நம்மை எப்பொழுதும் சரிப்படுத்துகின்ற ஒன்றாக நூல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. நூல்கள் என்பவை ஓடுகின்ற ஒரு நதியை போலதான், கடலை சேர்கின்ற வரைக்கும் அவை ஓடிக்கொண்டே இருக்கும். நூல்களுடைய கருத்துக்கள், நூல்களுடைய சிந்தனைகள் நம் மனதை அடைகின்ற வரை அந்த நூலானது நம்மை தேடி ஓடி வந்து கொண்டே இருக்கும். ஒரு நூல் தான் நமக்கு இன்னொரு நூலை அறிமுகப்படுத்தும், அல்லது இன்னொரு நூலுக்கு நம்மை அழைத்து செல்வது முந்தைய படித்த அந்த நூல் தான். அப்ப நூலில் இருந்து நூல் நாம் போகும்போதுதான், மனங்களில் இருந்து இன்னொரு மனதிற்கு போகும்போதுதான் இந்த சமூகம் ஒரு நேர்மையான ஒரு சமூகமாக, ஒரு பிழையற்ற ஒரு சமூகமாக மாறும். பிழையற்ற நேர்மையான ஒரு சமூகம்தான் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பையும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு சமூகமாக அது மாறும். அப்படி இந்த சமூகம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட மனங்களை உடையவர்களாக வாழ வேண்டும்? சாதியின் பெயரால் நிகழ்த்தப்படுகின்ற கவிதை எழுதினேன், பிணங்களின் அரசியல். புதைக்கப்பட தயாராகி கொண்டிருக்கும் எம் பிணங்களில் ஒளி பொருந்திய சிரிப்புகள் காண கிடைப்பதில்லை. வெட்டுண்ட மரத்தின் ஈரக்கசிவன எப்பொழுதும் துயர்களை பெருக்கிக் கொண்டிருக்கும் எம் வலிமிகு வாழ்க்கை இறப்பின் போது கூட கிஞ்சித்தும் வலியில்லா புன்னகையை கையளிப்பதில்லை. எங்கள் பிணங்கள் எல்லாம் இயற்கை மரணத்திற்கு ஏங்குகின்றன. முதுமையின் முதுகில் பயணித்து இறப்பின் இருத்தத்தில் இறங்குவது ஒரு கனவாகவே போய்விடுமோ என்று எண்ண தோன்றுகிறது. எம் பிணங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சாதியின் அறிவாளால் வெட்டுப்படுவது, இன்னும் மேலேறி போனால் உன்மத்தம் பிடித்தவர்களால் கழுத்து புடைப்போடு தலைகள் துண்டிக்கப்படுவது. மழைக்கால கிணறொன்று இரவோடு இரவாக தன் நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்வதைப் போல உங்கள் உயர்த்தப்பட்ட லத்திகள் எம் பிணங்களின் புதத்தில் சொருகப்படுகின்றன. ஆள் அரவமற்ற காடுகளில் கண்டடையப்படும் எம் சிறுவுகளின் நதிகள் எப்பொழுதும் இரத்தத்தையே சுரக்கின்றன. நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள், நாங்களும் ஒரு நாள் உங்கள் பிணங்களை ஆர்ப்பாட்டத்துடன் புதைப்போம், கொண்டாட்டத்துடன் எரிப்போம், குதூகலத்துடன் கொளுத்துவோம். இப்பொழுது உங்கள் 1000 முகங்களில் மெல்ல மெல்ல பரவுகிறது நாங்கள் மென்று துப்பிய எச்சில் என்ற இந்த கவிதை. இதை படிக்கின்ற பொழுது சமூகத்திலே இருக்கக்கூடிய கீழ்மைகளை வேறறுக்கின்ற மனம் நமக்கு வாய்க்கப்பெறுகின்றது. தோழர்களே, நம்முடைய சிந்தனையும் நம்முடைய மனமும் நம்முடைய வாசிப்பும் ஒரு முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களை போல. நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய மனம் கைக்கொள்கிறது.
நம் மனம் கைக்கொள்கின்றவற்றை தான் நாம் வாசிக்கிறோம், வாசிக்கிறவற்றை தான் நாம் சிந்திக்கிறோம். ஆக ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களாக இந்த சிந்தனையும் வாசிப்பும் மனமும் இருக்கின்றது. இந்த மனம் என்பது நமக்கு ஒரு அமைதியை ஊட்டுகிறது. சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது, உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய நாடு வந்து பின்லாந்து, அடுத்தது டென்மார்க், அடுத்து சுவிட்சர்லாந்து, அடுத்தது வேற ஒரு நாடுகள் வருகின்றன. இப்போ உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலில் நம்முடைய இந்திய நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132வது இடத்துல இருக்கு. 2024வது அறிக்கை. அப்ப ஏன் மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறப்பது, இந்த உலகத்திலே வாழ்வது என்பது எல்லோரை போலவும் நாம் வாழ வேண்டும், எல்லோரை போலவும் நாம் வாழ்கின்றோம், பிறக்கின்றோம், மடிகின்றோம். அப்ப நாம மட்டும் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? நாம் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறவர்களாக, நாம் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுகிறவர்களாக, நாம் எப்பொழுதும் மற்றவர்களுடைய உரிமைகளை பேசுகிறவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம். அப்ப இந்த சமூகத்தில் அப்படி நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒன்றும் நடைபெறவில்லை என்பதுதான் அர்த்தமாகின்றது. அப்ப துயரத்தோடும் துக்கத்தோடும் வாழ்கின்ற மக்கள், உரிமைகளற்று குரல்களற்று வாழ்கின்ற மக்களுடைய உரிமைக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உண்மைகளை, நம்முடைய சிந்தனையை நாம் சுத்திகரிக்க வேண்டும் நண்பர்களே. அதே போல பட்டினி நாடுகள் இல்ல, பட்டினி குறியீடு, பட்டினி நாடுகள்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா 107வது இடத்துல இருக்கு. இந்தியா வல்லரசு நாடாக ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பட்டினி குறியீட்டில் நம்முடைய இந்திய நாடு 107வது இடத்திலே இருக்கிறது. அப்ப பட்டினியாக இருக்கக்கூடியவர்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான். அவர்களுக்குரிய உரிமை என்னானது, அவர்களுக்குரிய கடமைகள் என்னானது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் ஏன் மறுக்கப்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்கின்ற இடத்துல நாம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல நூல்கள் எந்த இடத்துல கொண்டு சேர்க்கின்றன என்றால் நம்முடைய மனங்களை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இடத்தில் கொண்டு அவை நிறுத்துகின்றன. ஏன்னா நம்முடைய மனம் வெறுப்புகளால் நிறைந்த ஒரு மனமாக இருக்கிறது. நம்முடைய மனம் அன்பற்ற ஒரு மனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த சமூகத்தை ஒரு நேர்த்தியான, ஒரு மேம்படுத்தப்பட்ட, ஒரு நாகரிகமான ஒரு சமூகமாக மாற்ற வேண்டுமானால் எல்லோரும் சமம் என்ற நிலையை அடைய வேண்டும். எல்லோருக்கும் சமூக நீதி என்பது கிடைக்க வேண்டும். அதனாலதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று பள்ளிகளிலே கொண்டாட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று பள்ளிகளிலே கொண்டாட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் எவற்றின் மூலம் சாத்தியப்படும் என்றால் நூல்களின் மூலமாக, நம்முடைய சிந்தனையின் மூலமாகத்தான் சாத்தியப்படும். அப்ப தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனித நேயம் மிக்கவர், சிறந்த ஒரு எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் பள்ளியில் இருக்கின்ற பொழுதே ஒரு வாசிப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை அவர் கொண்டு வந்திருக்கின்றார். அப்ப இந்த பிழை எங்க இருக்கக்கூடாது. எல்லாருமே படிக்கிறோம், படிக்காமலாம் யாருமே கிடையாது. ஆனா எப்பொழுதுமே நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு குற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப பிழை எந்த இடத்துல இருக்கு? கல்வி கற்கிறோம், ஆனால் நம்முடைய மனம் என்பது அசுத்தங்களால் நிறைந்த ஒரு மனமாக இருக்கிறது. நம்முடைய மனம் என்பது கொடுமைகளால், கொடூரங்களால் நிறைந்த ஒரு மனமாக இருக்கிறது. நம்முடைய மனம் என்பது ஆதிக்க உணர்வும் ஆளுமையும் நிறைந்த ஒரு மனமாக இருக்கிறது. அப்ப கல்வி எதை கொடுக்க வேண்டும்? மாணவர்களுக்கும் சரி, நமக்கும் சரி, கல்வியும் புத்தகங்கள் வாசிப்பும் நமக்கு இதுவரை என்ன கொடுத்திருக்கின்றன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு புத்தக கண்காட்சி, எவ்வளவு புத்தகங்கள், கோடி கோடியா புத்தகங்கள் விற்று கொண்டே இருக்கின்றன, எவ்வளவு பேச்சாளர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம், எவ்வளவு வாசகர்கள் வாசித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய சமூகம் என்பது ஒரு கேடடைந்த சமூகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கேடுகள் நிறைந்த ஒரு சமூகத்தை ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேறு சரணாகதியே இல்லை.
புத்தம் என்றால் அறிவு. அறிவை சரணடைங்கள் என்று நம்முடைய ஆசான் புத்தர் சொல்கிறார். புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்னால் அறிவை சரணடையுங்கள் என்று அர்த்தம். அப்ப அறிவை சரணடையுங்கள் என்று சொன்னால் நமக்கு அறிவை தருவதற்கு பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கூறுகள் இருக்கின்றன. ஆனால் மிக தெளிவான ஒரு அறிவை நமக்கு தருபவை எவை என்று சொன்னால் புத்தகங்கள். அந்த புத்தகங்களுடைய வாயிலாகத்தான் நாம் அறிவை சரணடைய முடியும். எந்த சமூகம், எந்த மனித மனம் அறிவை சரணடைகிறதோ, அறிவை தனக்கு மாற்றாக நம்முடைய உள்ளத்தில் கொள்கிறதோ, அந்த மனித மனமும் அந்த சமூகம் தான் மிகவும் மேம்பட்ட ஒரு சமூகமாக இங்கே விளங்கும் கொள்ளும். அப்ப இந்த மனித மனம் இருக்கிறது அல்லவா, இந்த மனித மனத்தை உடைய ஒரு சமூகத்தினுடைய அங்கத்தினர்கள் அதே ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பொழுதுதான் அந்த சமூகம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சமூக நீதியையும் சமத்துவத்தையும் அவை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. இப்படி நமக்கு வாழ்கின்ற காலத்திலேயே நம்முடைய கீழ்மைகளை எல்லாம் வேறறுக்கக்கூடிய ஒரு இடத்திலே நமக்கு சிந்தனையை தரக்கூடியவை எல்லாம் எது என்று சொன்னால் இந்த புத்தகங்கள் தான். புத்தக வாசிப்பு என்பது வெறும் மேம்போக்கான வாசிப்பு அல்ல. அது நம்முடைய மனதை புரட்டி போடக்கூடிய ஒரு வாசிப்பாக, நம்முடைய சமூகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு வாசிப்பாக அவை இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கவிதையை சொல்லி நான் விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். அப்பாவின் காயம். என்னுடைய அப்பா 3வது தான் படிச்சிருக்காரு. நான் படிச்சு ஆசிரியராக வேலை பார்க்குறேன். என்னுடைய அப்பாவுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. 3வது தான் படிச்சாரு. பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரு, மரத்து மேல போயிட்டு ஏறி உட்கார்ந்துப்பாரு. அப்புறம் ஸ்கூல் விடுற டைம்ல வீட்டுக்கு போயிடுவாரு. அப்படிப்பட்ட தந்தையை பற்றி எழுதிய ஒரு கவிதை இது. அப்பாவின் காயம். 3ஆம் வகுப்போடு பள்ளியை முறித்து கொண்ட அப்பா தாத்தனுக்கு பயந்து புளிய மரத்தின் தாழ்ந்த கிளை மீது உறங்குகையில் தவறி விழுந்து தொடை எலும்பையும் முறித்து கொண்டாராம். 3ஆம் வகுப்போடு பள்ளியை முறித்து கொண்ட அப்பா தாத்தனுக்கு பயந்து புளிய மரத்தின் தாழ்ந்த கிளை மீது உறங்குகையில் தவறி விழுந்து தொடை எலும்பையும் முறித்து கொண்டாராம். 4ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வில் என் சட்டம் கழன்ற மரப்பலகையில் சுண்ணக்கட்டியால் எழுதப்பட்ட 100 மதிப்பெண்களுள் 2 முட்டைகளை உடைத்து அவர் தொடையில் 10 போட்டு இறுக கட்டினேன். அன்றுதான் குணமானது அப்பாவின் காயம். 3வது வரை படித்த அப்பா அவருடைய மகள் 4ஆம் வகுப்புக்கு மேலே தாண்டுகின்ற பொழுது தன்னுடைய குழந்தைக்கு கல்வி உரிமை கிடைத்து விட்டதே என்று நினைத்த அந்த பெற்றோரினுடைய சிந்தனை எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் கல்வியால் ஏற்பட்டது. ஆகவே கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதுதான் நமக்கு சமத்துவத்தை தரும், அதுதான் நமக்கு சகோதர உணர்வை தரும், அதுதான் சுதந்திரத்தையும் தரும். அப்படிப்பட்ட உணர்வை நமக்கு தருகின்றவை எவை என்று சொன்னால் நம்முடைய வாசிப்பின் மூலமாக கிடைக்கின்ற அனுபவ அறிவும் சிந்தனையும். அப்படி அனுபவ அறிவையும் தருபவை நம்முடைய புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்களை நாம் வாசிக்கின்ற பொழுதுதான் அதை வாசிக்கின்ற நம்முடைய மனம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சமூகமே மிக நோய்க்கூறு அற்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக மாறும் என்று சொல்லிக்கொண்டு புத்தகத்தை வாசியுங்கள், நூலை வாசியுங்கள். அந்த நூல்தான் நம்முடைய மனதையும் அதை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் பண்படுத்தும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.